Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. இந்த புதிய நாளை தேவன் நமக்கான கிருபை செய்திருக்கிறார். इस नए दिन को परमेश्वर देखने के लिए हमें कृपा किया है. ஒவ்வொரு நாளும் அவருடைய ஈவுகள் அவை அளவில்லாதவைகள். हर दिन वो हमारे पर दिखाने वाली दया अनगिनत है. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். जो परमेश्वर ने हम पर दिखाया हुआ और बयान से अपार जो करुणा है उसके लिए प्रभु की धन्यवाद हो. நம்முடைய வாழ்க்கையை எல்லாவித நன்மைகளினாலும் கர்த்தர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். हमारे जीवन को हर प्रकार की भलाई से भरने वाला परमेश्वर है. Hallelujah. 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 இந்த Hallelujah. வேளையிலும் கூட அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் அவரை நோக்கி பார்ப்போம். आज के दिन भी हम उसके सम्मुख में आए, हम उसकी ओर देखेंगे. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். प्यारे स्वर्गीय पिता, इस सुंदर समय के लिए हम आपकी स्तुति करते हैं. உம்முடைய நாமத்தை துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். आपके नाम की स्तुति कर कर आपके नाम को हम ऊंचा उठाते हैं. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். सब नामों से ऊंचा नाम यीशु का नाम है. அப்பா, அந்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். उस नाम के सामने हम दंडवत करते எங்களை हैं. அர்ப்பணிக்கிறோம். हम अपने आप को अर्पित करते हैं. ஹalleluya. Hallelujah. இந்த வேளையிலும் கூட கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. इस समय परमेश्वर हमसे बातें कीजिए. ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. हे परमेश्वर की आत्मा, आप हमसे बातें कीजिए. ஆவியானவரே, எல்லா தடைகளையும் நீக்கி போடுவீராக. पवित्र आत्मा सारे प्रकार की रुकावट को तोड़ दीजिए. எல்லாவித குறைவுகளையும் நீர் நிறைவு செய்வீராக. सारे कमी को आप भरपूरी में बदल दीजिए. உம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். आपकी अधिकार में हम सौंपते எல்லா हैं. துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். सारे आदर, महिमा और गौरव आपको देते हैं. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் यीशु பிதாவே. के नाम से मांगते पिता. ஆமென். आमेन. ஆமென். आमेन. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம் யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். आज के दिन की मनन के लिए यहोशू उसकी 10वीं अध्याय को ले लेंगे. அங்கே முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன். और पहले वचन को मैं पढ़ती हूँ. யோசுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலரோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் கேள்விப்பட்ட போது. जब यरूशलेम के राजा अदोनीसेदेक ने सुना कि यहोशू ने एक के लिए और उसका सत्यानाश कर डाला है, जैसे उसने यरीहो और उसके राजा को किया था, वैसे ही मैंने उसके राजा को भी किया है. ये भी सुना कि गिबोन के निवासियों ने इजरायली से मेल किया है, उनके बीच रहने लगे. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆயியை பார்க்கிலும் பெரியதுமாய் இருந்தபடியினாலும் அதன் மனுஷர் எல்லாரும் பராக்கிரமசாலிகளாய் இருந்தபடியாலும் மிகவும் பயந்தார்கள். वहां पर वचन लिखा है, वे बहुत डर गए क्योंकि गिबोन बड़ा नगर और राजनगर के तुल्य और ऐसे बड़ा था कि उसके सब निवासी सूरवीर थे. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நாம் யோசுவாவின் புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக கானானுக்குள்ளே நுழைகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் யோசுவாவின் தலைமையின் கீழ். वो हम देखते हैं यहोशू की पुस्तक में इजरायली लोग किस प्रकार से कनान के अंदर प्रवेश करते யோசுவா के नेतृत्व में. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். परमेश्वर ने कनान देश की वाग्दान को इजरायली को दिए थे. மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்தார் வனாந்திரத்தின் வழியாக. मूसा के जरिए से परमेश्वर मिस्र से लोगों को आजाद करके लेकर आए. அங்கே மோசேயின் மரணத்துக்கு பின்பாக கர்த்தர் யோசுவாவை எழுப்பி वहाँ पर मूसा की मौत के बाद परमेश्वर ने यहोशू को खड़ा किए. இஸ்ரவேல் ஜனங்களை கானானை சுதந்தரிக்க செய்கிறார். इजरायली लोगों को कनान में अपने वश करने के लिए दे रहे हैं. முதலாவதாக யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே எரிகோவிற்கு வருகிறார்கள். அங்கே எரிகோவின் மதில்கள் தரைமட்டமாகி அந்த பட்டணத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வதை பார்க்கிறோம். सबसे पहले यरीहो के नगर के सामने वो लोग आ रहे इजरायली लोग, और वो उस नहर के साथ
सारे दीवार छूट के और ये लोग यरीको को अपने वश में करते, उस बात को देखते हैं। இப்படியாக யோசுவாவின் சேனை படிப்படியாக தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டே முன்னேறி செல்லுவதை பார்க்கும்போது சுற்றி இருந்த ஜனங்கள் நடுவிலே ஒரு பெரிய பயமும் திகிலும் உண்டானது. ऐसे हम इजरायली लोग हर देश को अपने वश में कर रहे इस बात को और देशवासियों जब सुने उनके अंदर डर அங்கே उत्पन्न हो ஆயி गया। பட்டணத்தையும் அவர்கள் சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். आई नगर को भी उन लोग अपने वश में कर लिए। இன்னும் ஒரு பட்டணத்தை குறித்து பார்க்கிறோம், அங்கே கிபியோனை குறித்து பார்க்கிறோம். और एक देश के बारे में हम देखते हैं, गिबियोन के बारे में देखते हैं। கிபியோன் என்பது ஒரு பெரிய ராஜதானி, ஒரு பட்டணமாய் இருந்தது. और गिबियोन जो है एक बड़ी राजधान है, அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலமாக இருந்தது. एक मुख्य स्थल है। அது மாத்திரமல்ல, அது பெரிய பட்டணமாகவும் இருந்தது. वो बड़ी महानगर थी। இந்த கிபியோனில் வாசமாய் இருந்தவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகளாய் இருந்தார்கள். और इस गिबियोन के रहवासी सारे लोग सूरवीर थे। ஆனாலும் அவர்கள் யோசுவாவை கண்டபோது அவர்கள் யோசுவாவோடு யுத்தத்திற்கு போகாமல் யோசுவாவோடு கூட சமாதானத்தை பண்ணிக்கொள்வதை நாம் முந்தைய அதிகாரத்திலே பார்க்கிறோம். वो लोग योशुआ के देखकर उसके सामने युद्ध करने नहीं गए, उसके साथ शांति की वाचा को बना लिए उन लोगों ने। யோசுவாவோடு கூட சமாதானத்தின் உடன்படிக்கையை இந்த கிபியோனியர்கள் செய்து ये கொள்கிறார்கள். गिबियोन के लोगों ने यहोशू के पास जाकर शांति की वाचा को बना लिए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இந்த கிபியோனை போலத்தான், இந்த கிபியோனியரை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை உண்டாயிருக்கிறது. आज इस गिबियोनी के समान हमारी जिंदगी में भी हमारे और परमेश्वर के बीच में एक अच्छे शांति की वाचा को हमें बनाना है। நாம் எந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலே கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ளாக நாம் நுழைந்திருக்கிறோம். आज जिस दिन हमने प्रभु यीशु को ग्रहण किया उसी दिन परमेश्वर के साथ एक शांति की वाचा में हम प्रवेश किए हैं। இந்த உடன்படிக்கை என்பது ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை. ये शांति की वाचा है। முன்பு நாம் கிறிஸ்துவுக்கு தூரமாக, கிறிஸ்துவுக்கு விரோதிகளாக இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போதோ அவருக்கு சமீபமாக அவருடைய சமாதான உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிறோம். जब पहले हम परमेश्वर के विरोध थे, बाहर थे, अब जब हम प्रभु यीशु में आए तब हम शांति की वाचा उसके साथ बना लिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஏசாயா 54:10 இவ்வாறாக கூறுகிறது, यशायाह नबी की पुस्तक 54:10 इस प्रकार से कहता है, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. पहाड़ और पहाड़ियां क्यों ना टल जाए, मेरी कृपा तुझसे कभी नहीं हटेगी। நான் உன்னோடு கூட செய்திருக்கிற சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் और சொல்றார். जो वाचा शांति की मैंने तेरे साथ बना है वो वाचा कभी नहीं टूटेगी। கர்த்தர் நம்மோடு கூட ஒரு சமாதான உடன்படிக்கை செய்திருக்கிறார். परमेश्वर हमारे साथ एक शांति की वाचा को बनाया தேவன் है। உடன்படிக்கையின் தேவன், वो वाचा का परमेश्वर है। அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். वो हमारे साथ एक वाचा बांधा है। அவர் உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர். वो वाचा जो बांधने वाला वो सच्चा और करा है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த கிபியோனியர் யோசுவாவோடு உடன்படிக்கை செய்து கொண்டதை எதிரி ராஜா பார்த்தபோது அவர் பயந்து நடுங்க ஆரம்பித்தார். इस गिबियोन के नगर के वालों ने यहोशू के साथ जो शांति की वाचा बना ली, इस बात को दुश्मन ने देखा और उसने बहुत ही घबराएगा। அங்கே நாம் வாசிக்கிறோம், எருசலேமின் ராஜாவாகிய அதோனிஸ் செதேக்கை குறித்து பார்க்கிறோம். वहाँ पर यरूशलेम की जो राजा अदोनीसेदेक के बारे में हम देखते हैं। அவர் பயந்து போய் वो डर के मारे என்ன செய்தார், இன்னும் 4 ராஜாக்களை கூட்டிக் கொண்டு கிபியோனியரை எதிர்த்து யுத்தம் செய்ய புறப்படுகிறார். और उस डर के मारे और 4 राज्य के राजाओं के साथ मिलकर गिबियोन के विरोध में युद्ध करने आ रहे இப்போது 5 ராஜாக்கள் கிபியோனியருக்கு விரோதமாக யுத்தம் செய்வதை நாம் பார்க்கிறோம். अब 5 राजा मिलकर गिबियोनी के विरोध में युद्ध करने இந்த आ ஒரு रहे। பட்டணத்திற்கு விரோதமாக 5 ராஜாக்கள். इस एक नगर के विरोध में 5 राज्य हैं। இத்தனை எதிரிகள் அதிகரிக்க காரணம் என்ன? इतने दुश्मन बढ़ने की कारण क्या है? கிபியோனியர் யோசுவாவோடு சமாதான உடன்படிக்கை செய்தது. ये गिबोन के लोगों ने यहोशू के साथ शांति की वाचा बना அது ली। மாத்திரமல்ல, அவர்களை கண்டு பயந்ததினால்தான். और दूसरी बात, ये गिबियोन लोगों को देखकर यरूशलेम के राजा ने डर गया था। அதுபோலதான் இன்றும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆன பின்பு
சாத்தான் நம்மேல் அவன் எரிச்சல் கொள்ளுகிறான். वैसे ही आज हम परमेश्वर के जन बनने के बाद शैतान हमारे ऊपर जलता है. ஏன் வெறும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு अनेक பிரச்சனைகள், अनेक சூழ்நிலைகள், अनेक சோதனைகள்? क्यों परमेश्वर के जन को ही काफी सारे समस्या है, परेशानी है उनकी जिंदगी में? ஏனால் எதிரியான பிசாசானவன் அவன் எரிச்சலோடு இருக்கிறான். क्योंकि वो शैतान जो वैरी है वो बड़े जलन के साथ है. ஏனென்றால் நாம் கர்த்தரோடு கூட சமாதான உடன்படிக்கைக்குள்ளாக நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்து விடக் கூடாது என்பதற்காக. क्योंकि उसको हम परमेश्वर के साथ जो शांति की वाचा बनाकर और अनंत जीवन में हम प्रवेश नहीं करना है. எனவே அவன் சூழ்நிலைகளையும் விரோதிகளையும் எழுப்பி நம்மோடு கூட யுத்தம் செய்ய அவன் எத்தனிக்கிறான். इसके लिए परिस्थिति को हर हमारे विरोध में और दुश्मनों को खड़ा कर हमें रोकना चाहता है. ஒரு ராஜா இல்ல, 2 ராஜா இல்ல, 5 ராஜாக்கள் ஒன்றாக கூடி யுத்தம் செய்தனர். एक राजा नहीं, 2 राजा नहीं, 5 राजा मिलकर युद्ध करने के लिए आ रहे हैं. अनेक நேரம் நாம் யோசிப்பது உண்டு, ஒரே ஒரு பிரச்சனைனா நான் சந்தித்து விடுவேனே, எனக்கு சுற்றிலும் எல்லா புறமும் பிரச்சனையாக இருக்கிறது. और काफी बार हम इस प्रकार से कहेंगे, एक समस्या है तो मैं सामना कर सकता, सारी और से मुझे समस्या आती है. நானா புறமும் எனக்கு பிரச்சனை சூழ்ந்து இருக்கிறதே என்று நீங்கள் யோசிக்கலாம். और चारों ओर से मेरी समस्या घेरा है कर आप सोच सकते हैं. ஆனால் அதற்கு காரணம் என்ன? उसकी कारण क्या है? பிசாசின் எரிச்சல். वो शैतान आपके ऊपर रखने वाली जलन है. ஆனால் அதை காட்டிலும் இன்னும் ஒரு காரியம் என்னவென்றால் பிசாசு பயந்து போயிருக்கிறான். उसका कार्य, उसकी अर्थ क्या है? शैतान जो है आपसे डरा हुआ है. ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, क्योंकि आप अकेले नहीं हैं. நீங்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள். आप परमेश्वर से वाचा बनाए हुए लोग हैं. உங்களோடு கூட இருக்கிறார். परमेश्वर स्वयं आपके साथ में है. கர்த்தரும் நீங்களுமாக ஒரு பெரிய மெஜாரிட்டியாக இருக்கிறீர்கள். आप और परमेश्वर मिलकर एक बलवान दल बन चुके அதை हैं. பார்க்கும்போது பிசாசு பயந்து போய் उसको देखकर शैतान डर के मारे உங்களை விரோதித்து अनेक சூழ்நிலைகளை எழுப்பி விடுகிறான், மனிதர்களை எழுப்பி விடுகிறான். आपकी विरोध कर काफी परिस्थिति को लेकर आता है और भी मनुष्य को खड़ा करता எப்படியாவது है. உங்களை விழ தள்ள வேண்டும் என்று कैसे भी आपको गिराना चाहता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனால் அந்த நேரத்திலே இந்த கிபியோனியர்கள் என்ன செய்தார்கள் என்பதை 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ऐसी परिस्थिति में गिबियोनियों ने क्या किया है उस बात को 6वीं कलम में हम देखते हैं. அப்பொழுது கிபியோனியன் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமா எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். यहोशू उसकी 10वीं अध्याय की 6वीं कलम में गिबोन के लोगों ने क्या किया उसे हम पढ़ते हैं. गिबोन के निवासियों ने गिलगाल की छावनी में यहोशू के पास ये कहला भेजे, अपने दासों की ओर से तू अपना हाथ ना हटाना, सिद्र हमारे पास आकर हमें बचा ले ताकि हमारी सहायता कर, क्योंकि पहाड़ पर रहने वाली एमोरिया के सब राजा हमारे विरोध इकट्ठे हुए हैं. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த கிபியோன் மனுஷர் அவர்கள் பராக்கிரமசாலியாக இருந்தார்கள் என்று 2ஆம் வசனம் சொல்லுகிறது. गिबियोन के मनुष्य जो है वो सूरवीर थे. दूसरी वचन कहता அவர்கள் है தாங்களே பராக்கிரமசாலிகளாய் இருந்த போதிலும் அவர்கள் தங்கள் பலத்திலே நம்பிக்கை வைக்கவில்லை. वो स्वयं बलवान होने के बावजूद अपने बल पर उन लोगों ने भरोसा नहीं किए. ஆனால் யோசுவாவை அவர்கள் அழைத்து அனுப்புகிறார்கள். मगर यहोशू को उन लोग यहाँ बुला रहे हैं. யோசுவாவை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார்கள். यहोशुआ के सामने विनती कर रहे हैं. நாமும் நம்முடைய பிரச்சனைகள் எல்லா புறமும் அதிகரிக்கும் பொழுது செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வது, கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். आज हमारी जिंदगी में भी हमारी समस्या बढ़ने के समय, परेशानी बढ़ने के समय में परमेश्वर की ओर प्रार्थना करके विनती करना जरूरी है. சங்கீதம் 50:15 நாம் பார்க்கிறோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். भजन संहिता 50 उसकी 15 में इस प्रकार से वचन में लिखा है, तेरी संकट के समय मुझे पुकार, मैं तेरे पास आऊंगा, मैं तुझे छुड़ाऊंगा करके लिखा है. हालेलुया. நாம் எப்போதெல்லாம் கர்த்தரை நாம் கூப்பிடுகிறோமோ அப்போதெல்லாம் அவர் உடனடியாக வந்து நம்மை விடுவிக்கிற தேவன். जब जब हम परमेश्वर को बुलाते हैं उसी क्षण में वो परमेश्वर आकर हमें छुड़ाता है. இந்த கிபியோனியரை போல நாமும் ஜெபிக்க வேண்டும். इस गिबोन के वासियों के समान हम भी प्रार्थना करना है. கர்த்தாவே நீர் எங்களை கைவிடாதிரும். हे परमेश्वर आपके हाथ नहीं हटाना, சீக்கிரமாய் எங்களிடத்தில் வாரும். जल्दी से हमारे पास आइए, கர்த்தாவே எங்களை ரட்சியும். हमें बचा लीजिए, எங்களை
துணை செய்யும், हमारी सहायता करो। என்று நாமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மை வந்து விடுதலை செய்வார். हम भी परमेश्वर को पुकारने के समय परमेश्वर आके हमें छुड़ाएंगे। அங்கே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உடனடியாக யோசுவாவும் அவனோட கூட இருந்த யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் गिलगालिलिருந்து போனார்கள். और 7वीं वचन इस प्रकार से लिखा है, यहोशू और सारे योद्धा और सब सूरवीरों के संग लेकर गिलगाल से चल पड़ा कर लिखा है। हालेलुया, हालेलुया। அங்கே யோசுவா கிபியோனியர்களுக்காக அவர் மாத்திரமல்ல அவருடைய முழு படையும் அவர்களுக்காக அங்கே முன்னோக்கி செல்கிறது. वहां पर यहोशू सिर्फ अकेला नहीं अपने सारे दल को वहां पर लेकर जा रहा என்ன है। நிமித்தமாக யோசுவா செல்கிறார்? क्यों वो यहोशू जा रहा है वहां पर? தான் ஜனங்களோடு கிபியோனியரோடு செய்த அந்த உடன்படிக்கை நிமித்தமாக, उस गिबियोनी के साथ जिसने जो शांति की वाचा बना, उसलिए वो निकल पड़ा वहां पर। கர்த்தரும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவரும் அவருடைய பரலோக சேனையும் உங்களுக்காக புறப்பட்டு வருகிறது. वैसे ही हम जब परमेश्वर को पुकारते, वो अकेले नहीं, उसकी स्वर्ग की सारी सेना को लेकर हमारे पास पहुंचते हैं। हालेलुया, हालेलुया, हालेलुया। நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள்! ओ हम कितने धन्य हैं। 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், 8वीं वचन में इस प्रकार से लिखा है, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை என்றார். और 8वीं वचन में यहोवा परमेश्वर यहोशू से कहता है, उनसे मत डर, क्योंकि मैंने उनको तेरे हाथ कर दिया है, उनमें से एक पुरुष भी तेरे सामने टिक ना सकेगा। हालेलुया, हालेलुया। அங்கே யோசுவா யுத்தத்தை துவங்குவதற்கு முன்பாகவே கர்த்தர் அவருடைய வார்த்தையை யோசுவாக்கு கொடுக்கிறார். ओ यहोशू युद्ध आरंभ करने से पहले परमेश्वर अपने शब्द को यहोशू को दे दिया। யோசுவாவினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் முதலாவது அவருடைய வார்த்தையை யோசுவாவுக்கு அனுப்பி விடுகிறார். यहोशू की जिंदगी में हम देखते हैं तो हर परिस्थिति के पहले परमेश्वर अपने शब्द को दे देता है। அவர்கள் எரிகோ முன்பாக நிற்கும் போதும் எரிகோ அடைக்கப்பட்ட நிலைமையிலும் கர்த்தர் முதலாவதே சொல்லிவிட்டார், யோசுவாவே எரிகோவை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று. यरीहो के सामने आने से पहले वो उन लोगों जब फाटक को बंद करने से पहले परमेश्वर कह दिया, यरीहो तेरे हाथ में मैंने सौंप दिया है। கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் அவருடைய வார்த்தையை முதலாவதாக அனுப்புகிறார். वो परमेश्वर कोई कार्य को करने से पहले अपने शब्द को आपके पास அவருடைய भेजता है, வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார். उसके वायदे को देता है அந்த परमेश्वर। வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றவும் उस वायदे को पूरा करने में सामर्थ्यवान है। கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார், பயப்படாதே. वो परमेश्वर यहोशू को देखकर कहा, मत डर। அதே தேவன் உங்களை பார்த்தும் சொல்லுகிறார், பயப்படாதே. उसी परमेश्वर आपसे कहता, मत डर। கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ओ परमेश्वर कहता, डर मत, मैं तेरे संग में हूँ। திகையாதே, நான் உன் தேவன். घबराना मत, मैं तेरे நான் परमेश्वर உன்னை हूँ। பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். मैं तुझे बल देकर मैं तेरी सहायता करूंगा। என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். मेरे धर्ममय दाहिने हाथ से मैं तुझे संभालूंगा करके அங்கே कहता है। இரண்டாவதாக யோசுவாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கைகளில் அவர்களை ஒப்புக் दूसरी கொடுத்தேன். बात परमेश्वर कहता है, मैंने उन सभी को तेरे हाथ में सौंप அங்கே दिया। அவர் ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாகவே வார்த்தை கடந்து வருகிறது, ஒப்பு கொடுத்தேன். परमेश्वर सौंपने से पहले कह दिया कि मैंने तुझे सौंप दिया हूँ। அவர் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னால் சொன்னதுதான். ओ परमेश्वर जस कह दिया वो कह दिया உங்கள் है। வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டால் அது கொடுத்ததுதான், அது அப்படியே ஆகும். ओ आपकी जिंदगी में परमेश्वर किसी भी प्रकार की वायदे को दिया है तो वो वायदा वैसे ही पूरा होगा जैसे उसने कहा है आपसे। ஹல்லேலூயா. हालेलुया। அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. ओ उतना ही नहीं, परमेश्वर कहता है कोई भी पुरुष तेरे सामने टिक नहीं நீ सकेगा। உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. तेरे जीवन भर कोई एक भी तेरे सामने नहीं खड़ा இதுதான் होगा। கர்த்தர் நமக்கும் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். यही परमेश्वर हमें भी दिया हुआ वाग्दान है। உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது. हम जीवन भर कोई हमारी विरोध नहीं कर सकता நாம் है। சாதாரணமான ஜனங்கள் தான், हम सामान्य लोग ஆனால் हैं, நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. मगर हम जिसकी आराधना करते हैं वो साधारण नहीं है। வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனும் அவருடைய சர்வ சேனை உங்களோடு கூட இருக்கும் போது, ओ परमेश्वर आकाश और पृथ्वी को बनाने वाला परमेश्वर और उसकी सारी सेना आपके संग रहने
रहने के समय நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவர் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து आपके जीवन भर आपके विरोध कोई नहीं कर सकता है। இப்படியாக கர்த்தர் யோசுவாவுக்கு முதலாவது வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்। इस प्रकार से परमेश्वर यहोशू को पहले वाग्दान को देते அந்த हैं। வாக்குத்தத்தத்தின்படி வார்த்தையின்படி யோசுவா புறப்பட்டு யுத்தத்திற்கு செல்கிறார்। उसी वचन के अनुसार यहोशू युद्ध के लिए आगे बढ़ रहा है। ஆண்டவர் வார்த்தையை அனுப்பிவிட்டு சும்மா இருந்து விடுகிற தேவன் அல்ல। वो परमेश्वर शब्द को बेचकर चुप रहने वाला परमेश्वर அவர் नहीं है। வார்த்தையை அனுப்பி அவர் கிரியையும் நடப்பிக்கிற தேவன்। वो वचन को बेचकर वो क्रिया भी करने वाला அங்கே परमेश्वर கர்த்தர் है। வார்த்தையை அனுப்புகிறார், वो परमेश्वर शब्द को भेज रहा है। இங்கே அவர் யுத்த களத்திலே கர்த்தரே கிரியை செய்கிறார்। वो युद्ध भूमि में भी परमेश्वर स्वयं युद्ध कर रहे 10ஆம் हैं। வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார்। वहां पर 10वीं कलम इस प्रकार से कहता है, यहोवा ने ऐसे किया कि वे इस्राएलियों से घबराए गए। அங்கே யோசுவா போகும்போதே ஜனங்களுக்குள்ளே எதிரிகளுக்குள்ளே ஒரு கலக்கத்தை கர்த்தர் உண்டு यहोशू युद्ध में जाने से पहले विरोधी सारे घबराने लगे। அங்கே எதிரிடையாக வந்த ஒரு ராஜா இல்ல 5 ராஜாவாகவும் இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் அவர்களை கலங்க பண்ணினார்। वहां पर एक राजा नहीं 5 राजा और उसकी राज्य की सारी सेना है, फिर भी वो लोग सारे घबराए அந்த गए। ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் சாதாரணமானவைகள் அல்ல, वो राजा और उनकी सेना साधारण लोग नहीं அவர்கள் है, பராக்கிரமசாலிகள்। वो लोग सूरवीर थे, ஆனாலும் கர்த்தர் அவர்களை கலங்க பண்ணினார்। फिर भी वो लोग घबराए गए। ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக கொடூரமான சூழ்நிலைகள் எழும்பி நிற்கலாம், आपके विरोध में बड़े कठोर परिस्थिति हो सकती கொடூரமான है, ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக நிற்கலாம், बड़े कठोर लोग आपके ஆனால் सामने खड़े हो கர்த்தர் सकते हैं, எல்லாரையும் கலங்க பண்ணி விடுவார்। मगर परमेश्वर सारे लोगों को घबराया परिस्थिति में लेकर உங்களால் ஒரு आएगा। பயங்கரத்தை கர்த்தர் உண்டாக செய்வல்ல, आपकी दौर से एक बड़े भय को उनके हृदय में दे देंगे। அதன் நிமித்தமாக யோசுவா அங்கே மகா சங்காரமாய் மடங்கடித்து அங்கே அவர்களை துரத்தி முறியடித்தார் என்று 10ஆம் வசனம் சொல்கிறது। उसके निमित्त यहोशू ने बड़े महासंकार किया, बड़ा संकार किया और उन सारे लोगों को पीछा करके उनके तोड़ दिया करके लिखा है। அது மாத்திரமல்ல 11ஆம் வசனத்திலே பார்க்கும்போது கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார்। और इतना ही नहीं, 11वीं वचन में हम देखते हैं परमेश्वर ने आकाश से होले बरसाए करके लिखा है। இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தினால் கொன்றவர்களை பார்க்கிலும் அங்கே கல்மழையினால் செத்தவர்கள் अनेகம் பேராயிருந்தார்கள்। वहां पर होले से मरे हुए की गिनती जो है वो तलवार से मरे हुए की गिनती से भी अधिक थे। கர்த்தரே அங்கே அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார்। परमेश्वर स्वयं उनके लिए युद्ध किया அவர் है। அவருடைய சேனையாகி அந்த கல்மழையை அனுப்பி அவர்களோடு கூட யுத்தம் செய்தார்। परमेश्वर बड़े होले बरसाकर उनके पक्ष में उनके विरोधी से युद्ध किया है। ஹல்லேலூயா हालेलूया, ஹல்லேலூயா हालेलूया। யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது, ओ निर्गमन उसकी 14 अध्याय की 14 कलम इस प्रकार से कहती है, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார்। आप शांत बैठे रहेंगे, परमेश्वर आपके लिए युद्ध நம்முடைய करेगा। தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறது। हमारे परमेश्वर हमारे लिए युद्ध करने वाला எனவே நாம் परमेश्वर நம்முடைய है। சூழ்நிலைகளுக்கு விரோதமாக நாம் போய் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல। इसलिए हमारी परिस्थिति में हम जाकर युद्ध करने की कोई நாம் जरूरत नहीं है। நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை காண हम வேண்டும்। कड़े कड़े परमेश्वर से किया हुआ उद्धार के काम को ஏன்னா देखेंगे, யுத்தம் கர்த்தருடையது। क्योंकि युद्ध परमेश्वर நமக்கு का है। விரோதமாக இருக்கிற अनेक யுத்தங்களை கர்த்தர் நமக்காக செய்ய வல்லவர்। हमारे विरोध में उठने वाले सारे युद्ध को परमेश्वर सामना करने में सामर्थ्यवान அவர் है। செய்யும் போது அது மிகவும் நேர்த்தியாக கர்த்தர் செய்வார்। युद्ध परमेश्वर करने के समय बड़े अच्छे रीति से वो करेंगे। யோசுவாவுடைய சேனையை காட்டிலும் கல்மழையினால் செத்தவர்கள் अनेक பேர்। यहोशू की तलवार से भी ज्यादा होली से लोग मर गए। ஹல்லேலூயா हालेलूया, ஹல்லேலூயா हालेलूया। அது மாத்திரமல்ல அங்கே யுத்தம் நிறைவேறுவதற்கு முன்பாகவே அங்கே சூரியன் அஸ்தமிக்க கூடாது என்று யோசுவா செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம்। वहां पर युद्ध पूरा होने से पहले सूर्य अस्त होने पर थी, मगर वहां पर यहोशू ने कुछ कार्य किया। वहां 12ஆம் வசனம் சொல்லுகிறது, 12वीं वचन कहता है, கர்த்தருடைய மூரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார்। उस समय अर्थात जिस दिन यहोवा ने एमरियों को इजरायली के वश में कर दिया, उस दिन यहोशू ने यहोवा इजरायली के देखते इस प्रकार से कहा, ये सूर्य ये गिबोन पर और ये चंद्र तो अलेयोन
की तराई पर तामा रहे कर कह दिया। அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரியாமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது என்று அடுத்த வசனத்தின் பின்புறத்தில் பார்க்கிறோம். 13वीं वचन में हम देखते सूर्य उस समय तक तामा रहा करके लिखा है। அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் அந்த சூரியன் தரித்து நின்றது. जब तक लोग अपने विरोधी से लड़ते हैं तब तक वहां पर वो सूर्य तामा रहा वहां पर। हालेलुया, हालेलुया। அங்கே யோசுவா சூரியனையும் சந்திரனையும் பார்த்து பேசுகிறார். वहां पर यहोशू सूर्य और चंद्रमा को देखकर बातें कर रहा है, அவைகளுக்கு கட்டளை கொடுக்கிறார், उनको भी आदेश दे रहा है। அப்படி கட்டளை கொடுக்கும் போது அவை அப்படியே கீழ்ப்படுகின்றன. वो लोग जैसे आदेश दिया उसने वैसे उन लोग उसकी आदेश को माना है। हालेलुया, 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 हालेलुया। கர்த்தர் சர்வத்தின் சிருஷ்டித்த ஆண்டவர், और सारी सृष्टिकर्ता परमेश्वर அவருடைய வார்த்தையினாலே சகலத்தையும் படைத்திருக்கிறார். उसकी शब्दों से सारी चीज को उत्पन्न किया है। எனவே இந்த இயற்கையும் எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. इसलिए सारी कुदरत उसकी शब्दों के सामने झुक जाती ஆனால் है। அந்த அதிகாரத்தை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். उसी अधिकार को परमेश्वर ने अपने जनों को भी दिया है। பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. ओ आकाश और पृथ्वी के ऊपर सारे अधिकार मेरे परमेश्वर के அவருடைய पास है। அதிகாரத்தை கர்த்தர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். उसके अधिकार को परमेश्वर हमें भी दे रखा है। மத்தேயு 10:1 இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார், பிசாசுகளை துரத்த, நோய்களை சுகமாக்க. हालेलुया। मत्ती 10:1 में परमेश्वर ने अपने चेलों को अधिकार दिया सारे बीमारों को ठीक करने, दुष्ट आत्मा को ढांटने के लिए। நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ऐसे हमारे के ऊपर परमेश्वर ने अधिकार दिए के அந்த रखा है। இயேசுவின் நாமத்தினாலே அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த उस வேண்டும். यीशु के नाम से उस अधिकार को हमें उपयोग करना है। யோசுவா சூரியனையும் சந்திரனையும் பார்த்து பேசினார். और यहोशू सूर्य और चंद्रमा को देखकर बातें कर रहा நாமும் है। நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து பேச முடியும். आज हम भी हमारी परिस्थिति को देखकर बात कर सकते हैं। கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். परमेश्वर हमारे लिए युद्ध करेंगे। ஜெயத்தை வைத்திருக்கிறார். वो जीत को रखा है, ஆனால் அதை நாம் தான் சுதந்தரிக்க வேண்டும். मगर उसे हम ही अपने वश में करना அதற்கு है। தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். इसलिए परमेश्वर ने जो अधिकार हमें दिया उससे हमें उपयोग करना நம் है। சூழ்நிலைகளை பார்த்து நாம் பேசக்கூடியவர்களாக இருக்க हमारी வேண்டும். परिस्थिति को देखकर हमें बात करना है। மத்தேயு 17 அதிகாரத்திலே பார்க்கிறோம், मत्ती की सुसमाचार 17 अध्याय में देखते हैं, நீங்கள் உங்கள் கட்டுகளவு விசுவாசம் உள்ளவர்களாய் மலையை பார்த்து நீங்கள் பேசும்போது, மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லும்போது அது அப்படியே நடக்கும் என்று பார்க்கிறோம். आपकी विश्वास राय की दाने के समान होएगा तो आप पहाड़ को देखकर उकड़ जा करके कहने के समय वो वहां से उकड़ அதுதான் जाएगी। விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பெரிய அதிகாரம். वही विश्वासी हर एक को परमेश्वर ने दिया हुआ बड़ी अधिकार है। நீங்கள் மலையை பார்த்து பேசி பெயர்ந்து போ என்று கட்டளை கொடுக்க அது அப்படியே ஆகும். आप पहाड़ को देखकर बात करके उखड़ जा करके कहते हो वो ऐसे होगा। நீங்கள் அலைகளை பார்த்து நீங்கள் பேசி இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லும்போது அது அப்படியே அமைதியாகும். आप समंदर के लहर को देखकर ए शांत हो जा करके कहने के समय वो शांत हो जाएगा। உங்களுக்கு விரோதமாக வருகிற சூழ்நிலைகளை பார்த்து கட்டளை கொடுக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். आपकी विरोध में आने वाली परिस्थिति को आदेश देने के लिए परमेश्वर ने அநேக आपको चुना நேரங்களிலே है। நாம் அதை கட்டளை கொடுப்பதற்கு மாறாக நாம் உட்கார்ந்து நாம் தலைமேல் கைகளை வைத்து மூலையிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறோம். और अक्सर हम क्या करते हैं, हम उसके विरोध में करारे के आदेश देना छोड़कर हम अपने सर पर हाथ रखकर रोते बैठे रहते हैं। ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்ன? உங்களுடைய விசுவாசத்தோடு நீங்கள் கட்டளை கொடுங்கள். मगर परमेश्वर की योजना आप बड़े विश्वास के साथ उसके सामने आदेश को देना है, அப்போ அது அப்படியே ஆகும். तब वो ऐसे होगा। அங்கே சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது. वहां पर सूर्य और चंद्रमा ठहरा रहा करके அங்கே लिखा है। யுத்தத்தை அவர் ஜெயித்து அவர் வெற்றியை சுதந்தரித்துக் கொண்டார். उस युद्ध में उसने जय को प्राप्ति कर लिया है। ஹalleluya. हालेलुया। 14 வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த அதற்கு முன்பும் இல்லை அதற்கு பின்பும் இல்லை என்று பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். और वचन 14 में इस प्रकार से लिखा है, ना तो उससे पहले कोई ऐसे दिन हुआ और ना उसके बाद में जिसमें यहोवा ने किसी पुरुष की सुनी है, क्योंकि यहोवा तो इज़राइल की ओर से लड़ता था करके அங்கே लिखा है। கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். परमेश्वर इजरायली लोगों के लिए युद्ध किया। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். परमेश्वर आपके लिए युद्ध करेंगे। கர்த்தர் யோசுவாவுடைய சொற்படி செய்தார். और परमेश्वर यहोशुआ के शब्द के अनुसार किए அதே हैं। தேவன் நம்முடைய வார்த்தைகளின்படியும் அவர் நமக்கு செய்ய वो வல்லவர். परमेश्वर हमारे शब्द के अनुसार हमारे साथ करने वाला கர்த்தர் है। தாமே உங்களை எதிர்த்து வரக்கூடிய எல்லா
எல்லாவித எதிரடியான சூழ்நிலைகளின் மேல ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பாராக. परमेश्वर स्वयं आपके विरोध में उठने वाली हर परिस्थिति के ऊपर आपको विजय प्राप्ति உங்களுக்காக कराएंगे। யுத்தம் பண்ணுவாராக. परमेश्वर आपके लिए युद्ध करेंगे। ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம், हमें करने वाली एक बात है, நாம் விசுவாசத்தோடு கூட हम विश्वास के साथ இயேசுவின் நாமத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி मैं दिए गए अधिकार को बड़े ईश्वर के नाम से उपयोग करना, எதிரடியான சூழ்நிலைகளை हमारी विरोध की परिस्थिति को கட்டளை கொடுத்து हम आदेश देकर நாம் முற்றிலுமான ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள हम வேண்டும். परिपूर्ण जय को प्राप्ति करना है। அப்பொழுது நாமும் சொல்ல முடியும், கர்த்தர் என் சொல்லை கேட்டார். तब हम भी कह सकते हैं परमेश्वर ने मेरी आवाज को सुना இப்படிப்பட்ட है। ஒரு சாட்சி நமக்கு உண்டாயிருக்கு. ऐसे गवाही हमारी जिंदगी में भी होगा। கர்த்தர் தாமே அந்த கிருபையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். परमेश्वर स्वयं ऐसे कृपा को हर एक जिंदगी में दे। கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவது. सिर्फ और सिर्फ परमेश्वर के नाम की महिमा हो। आमेन, आमेन, हालेलुया, हालेलुया, हालेलुया. बड़े सुंदर संदेश है। கர்த்தர் நம்மோடு கூட அருமையாக हालेलुया, मैं பேசியிருக்கிறார். विश्वास करता हूँ आप लोग आशीषित நான் हैं। விசுவாசிக்கிறேன் நீங்கள் इस ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். सुबह मैं व्यक्तिगत तौर पे मैं आशीषित हूँ। इस பர்சனலாக संदेश से। கர்த்தர் என்னோடு கூட பேசி कितने ஆசீர்வதித்தார். भी बड़े सेना क्यों ना எவ்வளவு हो मेरे பெரிய विरुद्ध, சேனை என்னை விரோதித்து வந்தாலும் मेरा जो वाचा परमेश्वर के साथ है என்னோடு கூட தேவனோட உடன்படிக்கை वो உண்டு. कुछ नहीं कर सकता है। எனவே எதிரி என்னை ஒன்றும் செய்ய देखो முடியாது. गिबियोन लोग सूरवीर थे, கிபியோனியர் பராக்கிரமசாலிகளாயிருந்தார்கள். महान नगर था, அந்த பட்டணம் பெரிய பட்டணம். वहाँ के सारे लोग सूरवीर அங்கே थे, இருந்த ஜனங்கள் எல்லாம் பராக்கிரமசாலிகள். मगर उन लोगों ने अपनी बल को भरोसा नहीं ஆனால் किया। அவர்கள் தங்களுடைய பலத்தின் மேல் நம்பிக்கை वो வைக்காமல் यहोशू के हाथ में प्रभु ने सौंपा, उसके लिए जान चुके थे। அங்கே தேசம் யோசுவாவினுடைய கரத்திலே தேவன் ஒப்பு கொடுத்து விட்டார் என்பதை அவர்கள் அறிந்து उन लोग ये जान लिए कि यहोशू की सेना ही सब जगह पर जीत रहा है, யோசுவாவின் சேனை தான் எல்லா இடத்திலும் ஜெயித்துக் इसलिए கொண்டிருக்கிறது. शांति की वाचा बना எனவே दी। அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து विश्व की सारी जगह पर பூமியின் சகல இடங்களிலும் यीशु का नाम जय को देता है, இயேசுவின் நாமம் ஜெயத்தை கொண்டு வரும். क्योंकि यीशु के नाम से ही सब कुछ बना ஏனென்றால் है। இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் ये சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. आकाश मंडल यीशु के नाम से இந்த बना हुआ है, வானமும் சர்வசேனையும் தேவனுடைய நாமத்தினாலே क्योंकि படைக்கப்பட்டிருக்கிறது. யோவாन की पहली अध्याय पहली कलम कहता है, யோவான் 1:1 சொல்லுகிறபடி आदि में वचन था, அதிலே வார்த்தை இருந்தது. वचन परमेश्वर के அந்த साथ வார்த்தை था, தேவனிடத்தில் இருந்தது. परमेश्वर स्वयं वचन அந்த था, வார்த்தை தேவனாய் இருந்தது. उसी के जरिए से सब कुछ उत्पन्न किया है அவரின் परमेश्वर। மூலமாக எல்லாவற்றையும் தேவன் इस படைத்திருக்கிறார். संसार में यीशु के बिना हम कुछ नहीं कर இந்த सकते। உலகத்திலே இயேசுவின் நாமம் இல்லாமல் இயேசுவல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. यहोशू के बिना युद्ध जीत नहीं सकते हैं, யோசுவா இல்லாமல் அங்கே கிபியோனியர் யுத்தத்தை ஜெயித்திருக்க முடியாது. इसलिए वहां पर गिबियोन ने वाचा बांधा। எனவே கிபியோனியர் யோசுவாவோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். यीशु के बिना हम कुछ नहीं कर இயேசு सकते। இல்லாமல் நம் வாழ்க்கையில் நாம் ஒன்றும் செய்ய इस முடியாது. सुबह उसके साथ अच्छे वाचा எனவே बांधे। அவரோடு கூட நல்ல ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வோம். 10 का 6वीं कलम में गिबियोन ने कहा, 10:6 கிபியோனியர் तू अपने हाथ को हमसे मत हटा, நீ என்னுடைய உம்முடைய கரங்களை எங்களை விட்டு விலக்காதிரும், எங்களை கைவிடாதிரும். हमें हमें आजा, हमें बड़ी जल्दी से आजा हमें बचाने के लिए, சீக்கிரம் வந்து எங்களை ரட்சியும், और हमें मदद कर எங்களுக்கு துணை செய்யும். इस सुबह हम भी ऐसे कहेंगे நாம் हमारे இந்த காலவேளையிலே நாமும் நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தரை நோக்கி அப்படி हे परमेश्वर, आपकी धर्मी में दाएं हाथ को नहीं हटाइए परमेश्वर, உம்முடைய கரத்தை என்னை விட்டு விலக்காதிரும். आप आइए हमारी मदद करने நீர் के வந்து लिए, எங்களுக்கு உதவி செய்யும். आपकी सहायता चाहिए உம்முடைய परमेश्वर। உதவி எனக்கு தேவை इसलिए तो ஆண்டவரே. पौलुस कहता है, எனவே பவுல் சொல்லுகிறார், जो मुझे सामर्थ देता है उससे मैं सब कुछ कर என்னை सकता हूँ। பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். आमेन। ஆமென். यदि प्रभु आपकी ओर है, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தார், आपकी विरोध कौन कर உங்களுக்கு सकता है? விரோதமாய் நிற்கிறவன் யார்? हालेलुया। हालेलुया। देखो यहोशू ने आकाश के उस सूर्य और चंद्रमा को रोक दिया है। யோசுவா அங்கே சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினார். साधारण यहोशू ही ऐसे कर सकता ஒரு है, சாதாரண யோசுவாவால அதை செய்ய முடியும் என்றால் तो यीशु उससे भी अधिक कर सकता இயேசு है। கிறிஸ்து உங்களுக்காக அதை காட்டிலும் பெரிய காரியங்களை वो செய்ய आपके लिए युद्ध வல்லவர். लड़ेंगे, அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். इसलिए निराश मत हो जाओ। எனவே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். उसके साथ जो वाचा बांधे हैं கர்த்தரோடு கூட நீங்கள் செய்த உடன்படிக்கை, उससे आप टिके रहना। நீங்கள் அதில் நிலைத்திருங்கள். निश्चय परमेश्वर अद्भुत कार्य கர்த்தர் करेगा। தாமே பெரிய காரியங்களை உங்கள் मैं बहुत ही வாழ்க்கையிலே आशीषित हूँ इस செய்வார். वचन நான் இதை से।
மூலமாக मैं आप ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். पर विश्वास करता हूं, आप लोग आशीषित நான் है। விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை प्रभु ஆசீர்வதித்திருக்கிறார் आपके என்று. लिए युद्ध लड़ने கர்த்தர் वाले हैं। உங்களுக்காக யுத்தம் செய்வார். परमेश्वर आपके लिए युद्ध लड़ने கர்த்தர் वाले हैं। உங்களுக்காக யுத்தம் செய்ய एक बड़ी போகிறார். जय को प्राप्त பெரிய करने वाले ஜெயத்தை हैं। நீங்கள் பெற்றுக்கொள்ள आपके போகிறீர்கள். भविष्य में, உங்கள் எதிர்காலத்தில் आपके भविष्य உங்கள் में எதிர்காலத்தில் आपके बारे में कहा உங்கள் जाएगा, வாழ்க்கை குறித்து இந்த சாட்சி எழும்பும். हाँ इनके लिए परमेश्वर युद्ध किया। இவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்தார். हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। आइए अपने आपको कम बंद நாம் करेंगे। கண்களை மூடி ஜெபிப்போம். अब आप खुदा हम धन्यवाद அப்பா करते हैं। பிதாவே நாங்கள் நன்றி इस செலுத்துகிறோம். सुंदर वचन के लिए धन्यवाद தர்மயான परमेश्वर। வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். हाँ, हम इस संसार में कितने भी बलवान क्यों ना हो நாங்கள் இந்த परमेश्वर, உலகத்தில் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிகளாக இருந்தாலும் हमारे युद्ध में हमसे भी बलवान हमारे सामने आ जाता है। யுத்தத்திலே எங்களை காட்டிலும் பலவான்கள் வந்து वो விடுகிறார்கள். हमें हरा सकता है, அவர்கள் எங்களை தோல்வியுறச் செய்ய मगर முடியும். परमेश्वर यदि आप हमारे यहाँ रहे, ஆனால் நீர் எங்கள் பட்சத்தில் पूरे இருப்பீராக. संसार की सारी सेना இந்த क्यों ना है, உலகத்தின் எல்லா சேனையும் எங்களுக்கு விரோதமாக उससे வந்தாலும் हराने की सामर्थ आप दे रखे हैं மேற்கொள்வதற்குரிய परमेश्वर। தைரியத்தையும் आप பலத்தையும் हमारे நீர் लिए எங்களுக்கு युद्ध தருவீர். करते हैं நீர் परमेश्वर। எங்களுக்காக யுத்தம் செய்வீர். आप हमें छुटकारा को நீர் दिखाते हैं எங்களுக்கு परमेश्वर। பெரிய ஒரு ரட்சிப்பை इस வைத்திருக்கிறீர். सुबह संदेश सुनने वाले हर एक को जय दीजिए परमेश्वर। ஒவ்வொருவரையும் நீர் ஜெயம் உள்ளவர்களாய் மாற்றும். आने वाले दिनों में लोग विजय की गवाही दे அந்த परमेश्वर। வெற்றியின் சாட்சியை அவர்கள் வாழ்க்கையில் अब देंगे कर कर எழுப்புகிறார்கள். विश्वास செய்வீர் என்று करते हैं। விசுவாசிக்கிறோம். हमारे को आप आशीष நீங்கள் कीजिए ஒவ்வொருவரையும் परमेश्वर। ஆசீர்வதியும். आप ऐसे करेंगे करके विश्वास करते நீர் हैं, அப்படியே செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். यीशु के नाम से இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. आमेन, ஆமென். आमेन। प्रेज द लॉर्ड। Praise the Lord. प्रभु आपको आशीष கர்த்தர் करे, உங்களை ஆசீர்வதிப்பாராக. भविष्य में हर युद्ध में आप जय को प्राप्त வருகிற करें। நாட்களில் ஒவ்வொரு யுத்தத்தையும் நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். हालेलुया, हालेलुया, हालेलुया। प्रभु हालेलुया. स्वयं हमारे को கர்த்தர் आशीष தாமே करे। நம்ம ஒவ்வொருவரையும் फिर से एक ஆசீர்வதிப்பாராக. नए संदेश के साथ हम आपको मिलेंगे। திரும்பமாக ஒரு புதிய செய்தியோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். गॉड ब्लेस यू। God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.